கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்துல நெறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில கட்டளைகள் லகுவா இருக்கும். சில கட்டளைகள் ரொம்ப கஷ்டமான கட்டளைகளா இருக்கும். அத ஃபாலோ பண்றங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இல்ல பழைய ஏற்பாடு காலத்துல மட்டும் தான் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அதிகமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கட்டளை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:4 அதுல போட்டிருக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறார். பவுல் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதும்போது எங்க இருக்கிறாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயில்ல இருக்கிறாரு. ஜெயிலுங்கிறது இப்ப இருக்கிற ஜெயில் மாரி இருக்காது இல்லையா? அது ரொம்ப கடினமான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஜெயிலா இருக்கும். வெளிச்சம் இருக்காது, காத்து இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. பூச்சி, புழு, கரப்பான்பூச்சி, எலி இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்ன்னு சொல்லி எழுதுறாரு. எப்படிங்க இருக்க முடியும்? சூழ்நிலைகள் அப்படி இல்ல. சூழ்நிலைகள் அவர் உயிரோடு இருப்பாரான்னே தெரியாது. அடுத்த நாள் மேபி பவுல தூக்கி சிங்கத்துக்கு இரையா குடுத்துறலாம். இல்லன்னா அவர சிறை சேதம் பண்ணிறலாம். என்ன வேணா நடக்கலாம். ஆனா அத பத்தி எதுவுமே கவலைப்படல. அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு? கடவுளுக்குள்ள ஆவியில நனைஞ்சு பிலிப்பியருக்கு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறார். எதனாலன்னா, அவர் சூழ்நிலைலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்ல, ஆவியானவர் அவர நிரப்பி இருக்கிறனால, ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமா விட்டுட்டு வந்துட்டார். இல்ல, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாமே அவருக்கு என்னவா தெரியுது? குப்பையா தெரியுது. அதனால அவருக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நான் எப்பொழுதுமே எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா, என்னுடைய வாழ்க்கை யாருடைய கரத்துல இருக்கிறது? கடவுளுடைய கரத்துல இருக்கிறது. அதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அதனால தான் அவரு பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதுவும் மறுபடியும் மறுபடியும் சொல்றார். நம்மனால இருக்க முடியுமாங்க? இந்த கட்டளைய நம்மனால ஃபாலோ பண்ண முடியுமா? அதாவது சந்தோஷமா இருங்கள்னா பரவால்ல. எப்பொழுதும்னா 24/7 அது நமக்கு ஆசை தான் இல்லையா? அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம எப்பொழுதுமே ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்பவுமே எந்த நோயும் வரக்கூடாது, எந்த நொடியும் வரக்கூடாது. நம்ம எப்பொழுதும் ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாரி தான் கடவுள் என்ன ஆசை வச்சிருக்காரு நம்ம மேல, நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. நம்ம சந்தோஷத்த கர்த்தருக்குள்ள தேடுறோமா? இல்ல சூழ்நிலைகள்ல தேடுறோமா? அதுதான் நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லையா? நம்ம சூழ்நிலைகள் மாறுனா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் ஹேப்பியா இருப்பேன். நான் எதிர்பார்த்த ஒரு வேலை நடந்ததுன்னா எனக்கு ஹேப்பியா இருப்பேன். எனக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு கிடைச்சா நான் ஹேப்பியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி நம்ம சூழ்நிலைகள் மேல நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மனால எப்பவுமே ஹேப்பியா இருக்கவே முடியாதுங்க. சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த சந்தோஷங்கிறது என்னன்னா, ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கிருபை இல்லையா? அந்த கிருபை எப்ப வரும்னா, ஆவியானவர் நம்ம நினைக்கும்போது தான். எனக்கு எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்து போதுமானவர். என்னுடைய வாழ்விலும், என்னுடைய தாழ்விலும் இயேசு கிறிஸ்து போதுமானவரா இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்தா தான், அத ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினா தான், நம்ம எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்படி இல்லன்னா, நமக்கு ஒரு சின்ன குறைவு வந்துட்டா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முறுமுறுப்பு வந்துரும். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தானே. ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அதாவது கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வராங்க கடவுளு. எகிப்துல ஒரு பெரிய வாதைய குடுத்து கூட்டிட்டு வந்த உடனே, நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டு பாடி சந்தோஷமா இருப்பாங்க. பூமி அதிர்ற மாரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நாள்ல தாண்டி வரும்போது அவங்களுக்கு தண்ணி இருக்காது. தண்ணி கசப்பா இருக்கும். உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. மோசேவ பார்த்து, "நீ என்ன சாகடிக்கிறதுக்கா எங்கள கூட்டிட்டு வந்த? நாங்க பேசாம எகிப்திலேயே இருந்திருப்போம். அங்க நல்ல சாப்பாடு கிடைச்சது. மீன் கிடைச்சது, வெள்ளரிக்காய் கிடைச்சது, பூண்டு கிடைச்சது. இங்க நாங்க சாக போறோமா?" அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ அதுதான். அதாவது கடவுள் எங்கள கூட்டிட்டு வந்த கடவுள், கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போய் சேர்ப்பார்ங்கிற அந்த விசுவாசம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்ல. நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, அவர் பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். அவர் அந்த பரம கானானுக்குள்ள நம்மள அழைத்துக் கொண்டு போவாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா தான், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். கடவுள்ட்ட கேட்பேன், "கடவுளே, நான் சின்ன சின்ன காரியங்கள் எனக்கு ஆசைப்பட்டது நடக்கல. நான் கேட்டது கிடைக்கலன்னா எனக்கு அந்த முறுமுறுப்பு வந்துருது கடவுளே. புலம்பல் வந்துருது. எனக்கு அந்த முறுமுறுப்பு, புலம்பல் இல்லாம என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை அளவில்லாமல் நிரப்ப கிருபை தாங்க. என்னிடத்துல இருக்கிற கெட்ட காரியங்கள்லாம் எடுத்து போடுங்க கடவுளேன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது, அவரு அந்த கிளென்சிங் ஆக்டிவிட்டி செஞ்சுருவார். அந்த கிளீன் பண்றது அவர்ட்ட குடுத்துட்டோம்னா, ஆவியானவர் உள்ள குப்பை எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட்டுருவார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன சூழ்நிலை வந்தாலும் பவுலைப் போல எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம ஹேப்பியா தான் இருக்கணும். அதனால நம்ம இன்னைக்கு தேவன் நம்மளால
முடியாததை நமக்கு சொல்லவே மாட்டாருங்க. கடவுளுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம 24/7 சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் நமக்கு அந்த கட்டளை குடுத்துருக்காரு. அதனால கடவுள்ட்ட கேளுங்க. கடவுளே, இந்த கட்டளையை நான் ஃபாலோ பண்ண எனக்கு கிருபை தாங்க, பலத்த குடுங்க, தைரியத்த குடுங்க, பவர் குடுங்க, ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட கிருபை தாங்கன்னு கேட்கும்போது, அவர் நமக்கு கொடுத்து, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கடவுள் கிருபை தருவார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.